கடந்த ஒரு சில மாதங்களாவே வந்து எல்பிஜி தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நம்ம பேசிட்டே இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளால சரியான அளவு இறக்குமதி வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது தான். இதை வந்து நாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது யாரும் நம்பல. இன்னைக்கு நடக்கும்போது, கண் முன்னாடி நடக்கும்போது நம்ம பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடிய காலகட்டத்துல உணவு பஞ்சம் அப்படின்னு ஒண்ணு நடக்க போகுது. வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்ய முடியாததுனால நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஒரு உணவு பஞ்சம் வந்து வரப்போகுது. நீங்க நினைக்கலாம், நம்ம நாடு வந்து உணவு தேவையில தண்ணீரை அடைஞ்சிருச்சு இல்லையா? இன்னைக்கு நான் காலையில சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம நாட்டுல விளைவிச்ச பொருளை தான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதனால உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம விவசாயத்தோட நிலை வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளை சார்ந்துதான் வந்து இருக்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு தக்காளியோ இல்ல ஒரு வெண்டைக்காயோ வந்து பயிர் பண்றாருன்னு வச்சுக்கலாமே. அதை அவர் பயிர் பண்றாரு அப்படின்னா அதை பயிர் பண்றதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் எந்தெந்த நிலைகள்ல நம்ம வந்து மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம நாடு வந்து உணவு தேவையில தன்னிறைவு அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இப்ப உலகத்திலேயே தலை சிறந்த விதை எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஒரு செடி வருது அப்படின்னா அந்த செடி காயாகி அந்த காயில இருந்து நம்ம வந்து விதை எடுப்போம். அந்த விதை தானே உலகத்திலேயே தலை சிறந்த விதையா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கான நிலைமை அது கிடையாது. இப்போ ஒரு 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 விவசாயி வந்து ஒரு தக்காளியை பயிர் பண்றாரு அப்படின்னா அந்த தக்காளி நல்லா வளர்ந்து தக்காளி வரும். அதுல இருந்து வரக்கூடிய விதையை நம்மளால எடுத்து அடுத்த முறை வந்து பயிர் பண்ண முடியாது. ஏன்னா அது அடுத்த முறை பயிர் பண்ணும்போது அதுல இருந்து மகசூல் வந்து குறையும். அதனுடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால மறுபடியும் விதை வாங்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு உரக்கடைக்கு போய் அவர் வந்து அந்த விதையை வந்து வாங்குறாரு. அந்த விதைக்கான காசு கொடுத்து தான் வாங்குறாரு. அடுத்ததா அந்த செடியை வந்து அந்த பயிரை வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான உரம் வந்து நம்ம போடணும். இந்த உரம் எல்லாமே நம்ம வந்து டைஅமோனியம் பாஸ்பேட் சொல்றோம், மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் சொல்றோம், இல்ல யூரியா போடுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விதைகள் ஆகட்டும், இல்ல நீங்க வந்து உரம் அப்படின்னு நீங்க போனீங்கனாலுமே கிட்டத்தட்ட உரத்திலேயே வந்து நம்ம இந்தியா வந்து 85% வரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம மற்ற நாடுகளை சார்ந்து வாழும்போது அடுத்த தலைமுறை மக்கள் ஒருவேளை நாங்க விவசாயத்தை வந்து கையில் எடுக்கிறோம்ப்பா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் வந்து விவசாயம் பண்றதுக்கு ஆர்வமா காட்டல. அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல உணவு பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க விவசாயம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட சரியான விதைகள் இருக்காது, நம்ம கிட்ட உரம் இருக்காது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிலம் இருக்காது. இந்த நிலம் இதெல்லாம் மீட்டு ஒரு ஒரு தலைமுறை மக்கள் வந்து மறுபடியும் விவசாயத்துக்கு போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும். இந்த உணவு பஞ்சம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரப்போறது கிடையாது. வெகு சீக்கிரத்துல நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வாழ்நாள்லயே வந்து நம்ம இந்த உணவு பஞ்சத்தை நம்ம வந்து பார்க்க போறோம்.